ஸ்ரீமன் நாராயணாய நமக. ஆடிப்பெருக்கை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 5வது பகுதி. ஆடிப்பெருக்கு என்றாலே நம் கண்முன் தோன்றும் காட்சி என்ன? வண்ணமயமான கலந்த சாதங்கள், மஞ்சள் கயிறு, ஆற்றங்கரையில் குடும்பமாக அமர்ந்து வழிபடும் மக்கள், சிறுவர்களின் சிரிப்பு, பெண்களின் மங்கள பிரார்த்தனை, இவை அனைத்தும் நம் மனதை மகிழ்விக்கின்றன. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் ஆடிப்பெருக்கில் கலந்த சாதம் செய்கிறார்கள்? ஏன் சாதாரண வெள்ளை சாதம் மட்டும் இல்லை? ஏன் புளியோதரை? ஏன் எலுமிச்சை சாதம்? ஏன் தேங்காய் சாதம்? ஏன் தயிர் சாதம்? இதற்கு ஏதேனும் ஆன்மீக அர்த்தம் இருக்கிறதா, அல்லது இது வெறும் பழக்கமா என்று இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமிழர் பண்பாடு, ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை அறிவு சொல்லும் பதிலை ஆதாரங்களுடன் தெரிந்து கொள்வோம். நம் முன்னோர்கள் திருவிழா என்றால் என்ன சொல்கிறார்கள்? ஒரு குடும்பம் மட்டும் மகிழ்வதல்ல, ஊரே மகிழ வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிலும் விதவிதமான கலந்த சாதங்கள் செய்து உறவினர்களுக்கும் அயலார்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதனால்தான் ஆடிப்பெருக்கு பகிர்ந்து உண்ணும் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. பல இடங்களில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட வகை சாதங்கள் செய்வது வழக்கம். இதற்கு ஒரு அழகான வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? புளியோதரை, வாழ்க்கையில் வரும் சவால்களை ஏற்கும் மனப்பக்குவம். எலுமிச்சை சாதம், புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் தரும். தேங்காய் சாதம், தூய்மையும் எளிமையும் தரும். தயிர் சாதம், அமைதியும் மனநிறைவும் தரும். சர்க்கரை பொங்கல், வாழ்க்கையின் இனிமை. இவை அனைத்தும் வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் சமமாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற தமிழர் ஞானத்தை நினைவூட்டுகின்றன. ஒரு அழகான சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு சிறுமி ஆடிப்பெருக்கு நாளில் தன் பாட்டியிடம் கேட்டார், பாட்டி, ஏன் இவ்வளவு வகை சாதம் செய்கிறோம் என்று. அதற்கு பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னார். அந்த சிறுமியை அழைத்து அருகில் அமர வைத்து கொண்டார். கண்ணே, ஒரே சுவை இருந்தால் வாழ்க்கை சலித்து போய்விடும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்தால்தான் உணவு சுவையாக இருக்கும். அதே போல வாழ்க்கையிலும் எல்லா அனுபவங்களும் வரும். அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது அந்த பாட்டியின் வார்த்தை அல்ல, தமிழர் வாழ்க்கையின் தத்துவம். இறைவனுக்கு நாம் பல வகையான நெய்வேத்தியம் சமர்ப்பிப்பது அவருக்கு பசி என்பதற்காக அல்ல, நாங்கள் பெற்ற வளத்தை நன்றியுடன் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறோம் என்ற மனநிலையை வெளிப்படுத்துவதற்காக. அதற்காகத்தான் ஆடிப்பெருக்கும் அதே நன்றியுணர்வின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. சரி, ஆடிப்பெருக்கில் ஏன் மஞ்சள் கயிறு கட்டுகிறார்கள்? அதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? மஞ்சள் மங்களத்தின் அடையாளம். தமிழர் மரபில் மஞ்சள் என்பது ஒரு சாதாரண பொருள் அல்ல, அது மங்களத்தின் சின்னம், செழிப்பின் சின்னம், நல்வாழ்வின் சின்னம். திருமணத்தில் மணமகளுக்கு மஞ்சள் பூசுவது, வீட்டின் வாசலில் மஞ்சள் நீர் தெளிப்பது, கலசத்தில் மஞ்சள் தடவுவது, இவை அனைத்தும் நன்மை நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையின் வெளிப்பாடு. அதனால்தான் ஆடிப்பெருக்கிலும் மஞ்சள் கயிறு முக்கிய இடம் பெறுகிறது. ஆடி மாதம் மழை தொடங்கும் காலம், காவேரி பெருக்கெடுக்கும் காலம், வயல்களில் விதைப்பு தொடங்கும் காலம். இது புதிய வளத்தின் தொடக்கமல்லவா? அதனால் பெண்கள் எங்கள் குடும்பமும் இவ்வாறே வளம் பெற வேண்டும் என்று வேண்டி மஞ்சள் கயிறு கட்டும் வழக்கம் உருவானது. இது குறிப்பிட்ட ஒரு ஆகம விதி அல்ல, ஆனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் மக்களின் பாரம்பரிய வழக்கம். தஞ்சாவூர் பகுதியில் ஒரு முதிய அம்மாள் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி கரைக்கு சென்று மஞ்சள் கயிறு கட்டி வணங்குவார். ஒரு நாள் அவருடைய பேத்தி கேட்டாள், பாட்டி, இந்த கயிறு கட்டினால் என்ன நடக்கும் என்று. அதற்கு அந்த பாட்டி சிரித்து கொண்டே சொன்னார், இந்த கயிறு மந்திரம் இல்லை கண்ணே, ஆனால் இதை கட்டும் போது நான் என் குடும்பத்திற்காக மனமாற பிரார்த்திக்கிறேன். அந்த அன்பும் நம்பிக்கையும் தான் நம் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கிறது என்று சொன்னார். மஞ்சள் கயிறு ஒரு நூல் மட்டுமல்ல, அது ஒரு உறுதி. என் குடும்பத்தில் அன்பு நிலைக்கட்டும், ஆரோக்கியம் நிலைக்கட்டும், வளம் பெருகட்டும் என்ற மனப்பூர்வமான வேண்டுதலின் அடையாளம். இன்று
பல இளம் குடும்பங்களும் ஆடிப்பெருக்கு நாளில் குடும்பமாக ஆற்றங்கரைக்கு சென்று வழிபடுவதோடு மட்டுமல்ல, அங்குள்ள குப்பைகளை அகற்றும் பணியிலும் ஈடுபடுகிறார்கள். சில இடங்களில் மஞ்சள் கயிறு கட்டிவிட்டு அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை ஆற்றில் போட மாட்டோம் என்ற உறுதியையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இது நம் பாரம்பரியமும் சுற்றுச்சூழல் பொறுப்பும் ஒன்றாக இணையும் அழகான மாற்றம்தானே. கலவை சாதம் பார்த்தோம், மஞ்சள் கயிறை பற்றி பார்த்தோம். இப்பொழுது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் ஏன் சமர்ப்பிக்கிறோம் அதையும் பார்க்கலாமா? நம் முன்னோர்கள் எந்த பொருளையும் காரணமில்லாமல் பயன்படுத்துவதில்லை. வெற்றிலை வெற்றியையும் நல்ல தொடக்கத்தையும் குறிக்கிறது. பாக்கு உறுதியையும் உறவின் நிலைத்தன்மையையும் நினைவூட்டுகிறது. பூ மனத்தின் தூய்மையை சுட்டிக்காட்டுகிறது. பழம் நாம் செய்யும் நற்செயல்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை குறிக்கிறது. இவை அனைத்தையும் காவிரி தாயின் முன் வைத்து, இயற்கையே நீ எங்களுக்கு அளித்த அருளுக்கு நன்றி என்று சொல்வதற்கான தமிழரின் எளிய வழி. இன்று பல திருவிழாக்கள் கோயில்களில் நடைபெறுகின்றன. ஆனால் ஆடிப்பெருக்கு வீட்டிலிருந்து தொடங்கி ஆற்றங்கரையில் குடும்பத்தோடு நிறைவடையும் விழா. அங்கே பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்லை. செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடு இல்லை. எல்லோரும் ஒரே காவேரி தாயின் பிள்ளைகள். அதனால்தான் ஆடிப்பெருக்கு ஒற்றுமையின் திருநாள். நம் குழந்தைகள் ஆடிப்பெருக்கு என்றால் விடுமுறை நாள் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. அவர்களிடம் நாம் தான் சொல்ல வேண்டும், இது நீருக்கு நன்றி சொல்லும் நாள், விவசாயிக்கு நன்றி சொல்லும் நாள், இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள். ஒரு கலந்த சாதத்தை சாப்பிடும் நாளை விட ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கும் நாளாக மாற்றுவோம். ஒரு மாணவன் ஒரு முதிய விவசாயியிடம் கேட்டான், தாத்தா, ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று. அதற்கு அந்த விவசாயி சொன்னார். காவிரியை பார்த்து கொண்டே மெதுவாக சொன்னார், என் மகனே, நாம் சாப்பிடும் ஒவ்வொரு அரிசி மணியிலும் காவிரியின் ஒரு துளி நீர் இருக்கிறது. அதை மறக்காமல் இருக்கத்தான் இந்த திருவிழா என்று சொன்னார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர் நாகரிகத்தின் உயிர் துடிப்பு. அதை பற்றி நாளைய பகுதியில் பார்க்கலாம். காவேரி தாயை வணங்குவோம், காவேரியை பாதுகாப்போம், நீரை காப்போம், வருங்கால சந்ததியை காப்போம். நன்றி, வணக்கம்.